படியாக வாழ்த்துறை வழங்க மன்னார்குடி தமிழ்ச்செல்வன் அவர்கள் உயர்நிலைக்குழு உறுப்பினர், அகில இந்திய துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். இங்கு இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நமது ஆசான் மற்றும் நமது வழிகாட்டியான நமது நிறுவன தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் நமது நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கமானது 2009 நமது நிறுவன தலைவர் அவருடைய சிந்தனையை உதித்து அதன் மூலம் அந்த 2009 இந்த இயக்கத்தை தொடங்கி இன்று வரை குமரி முதல் டெல்லி வரை பல கட்ட போராட்டங்கள், அதாவது உண்ணாவிரதம், சாலை மறியல் மற்றும் பலவிதமான போராட்டங்கள், தர்ணாக்கள் எல்லாமே நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்த அம்மா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தற்போதுள்ள முதல்வர் அவர்களுக்கும் மற்ற மாநில தலைவர்களுக்கும் பலவாறு நமது இயக்கத்தின் மூலமாக கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். எதுக்கென்றால் நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும், நம்மளுடைய தொழிலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பலதரப்பட்ட கடிதங்கள் அனுப்பிச்சுள்ளோம். அவர்கள் கூறிய ஒரே பதில் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றுதான், அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றுதான் நமக்கு பதில் வந்தது. ஆகவே இதெல்லாம் பொறுத்திருந்து இப்பொழுது தலைவர் அவர்களும் உயர்நிலை குழு அவர்களும் ஒரு 3 அம்ச கோரிக்கைகளை உருவாக்கி இருக்கிறோம். அந்த முதலாவது கோரிக்கையானது நம்மளது நேரடி வர்த்தக முறையில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும், ஒரு ஆணையம் வேண்டும் என்பதாகும். இதற்கு ஒரு வழிமுறை அரசாங்கம் உருவாக்கிட வேண்டும். இரண்டாவது, மோசடி நிறுவனங்களில் பணம் செலுத்தி ஏமாந்திருக்கும் மக்களுக்கு விரைவாக அதனுடைய தொகை கிடைப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு ஒரு ஆணையம் அமைத்து விரைவாக அந்த பணத்தை திருப்பி வழங்கிட வேண்டும். மூன்றாவதாக, அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்தியா முழுவதும் அவங்களுக்கு நலவாரியம் இருக்கிறது, நமக்கு நேரடி வர்த்தகம் செய்வதற்கு நமக்கு ஒரு நலவாரியம் இல்லை, அந்த நலவாரியத்தை நமக்கு உருவாக்கிட வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கையை உருவாக்கி இந்த கோரிக்கைகளை தற்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 போட்டியிடும் கட்சிகள் அவர்களுடைய வாக்குறுதிகள் சேர்த்து கொண்டு இதையும் நம்மளுடைய கோரிக்கைகளை சேர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் எந்த கட்சி உறுதியளிக்கிறதோ அந்த கட்சிக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நமது பொன்னான ஓட்டுகளை சிந்தாமல் செல்லாமல் அளிப்பதோடு நம்மளுடைய சேர்ந்த மக்களையும் ஓட்டு போட வைப்பதற்கும் மற்றும் களப்பணி ஆற்றுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்ற சவாலுடன் இந்த விளக்கு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தலைமையும் தேர்ந்தெடுக்கும் கட்சிக்கு நம்ம அனைவரும் எந்த பாகுபாடின்றி உழைத்து அவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றி நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மேலும் இந்த சங்கமானது 2009 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமாக பல லட்சம் மக்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு சந்தாதாரர்களும் ₹1 கூட சந்தா வாங்காமல் நமது நிறுவன தலைவர்கள் இதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தலைவர்கள் கூறும் பொழுது இந்த இயக்கம் ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்காக வளர்க்க வருவதை விட ஒவ்வொருவரும் தாங்களை வளர்த்து கொள்ள இந்த சங்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று பல மேடைகளில் அவர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த சங்கத்தை பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும்
பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து நம்மளை சேர்ந்தவர்களை முன்னேற்ற அடைய வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டு நாமும் அந்த பலனை அனுபவிப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.